வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஆக்சுவலா நம்ம வந்து OMR ஷீட்ல நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம முக்கியமா பண்ணியிருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷா போறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு OMR ஷீட்ல வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நெகட்டிவ் மார்க்ஸ் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிற மார்க்ஸ் வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால மார்க் போயிடக்கூடாது. ஸோ அது என்னன்னு பார்த்துலாமா? ஓகே. OMR ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டு பார்ட் இருக்கும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்றது. ஓகேவா? ஸோ பார்ட் 1ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க ஆன்சருக்காக ஷேட் பண்றீங்கல்ல ஏபிசிடின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பார்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட் 2 அப்படின்றது உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிறதுலாம் இங்க இருக்கும், பார்ட் 2ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 2 பத்தி பார்த்துருவோம், அடுத்து தான் பார்ட் 1 போவோம். ஸோ பார்ட் 1ல பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ அண்ட் டேட் அண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டடா தான் வரும். ஓகேவா? உங்களுடைய நேமா இருக்கட்டும், ரெஜிஸ்டர் நம்பரா இருக்கட்டும், சப்ஜெக்டா இருக்கட்டும், சென்டரா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன இருக்கும், ஆல்ரெடி பிரிண்டடா இருக்கும். நீங்க போய் என்ன பண்ணணும்னா அது ஒன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வெரிஃபை பண்ணிட்டு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா? ஸோ நேமோட ஸ்பெல்லிங் நம்பர் கரெக்டா பாத்துக்கோங்க, ரெஜிஸ்டர் நம்பர் அதுல கரெக்டா இருக்கான்றத பாத்துக்கோங்க, அண்ட் தென் சென்டர் கரெக்டா இருக்கா, வென்யூ இல்ல எந்த ஒரு மிஸ்டேக் இருந்ததுனாலுமே நீங்க உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்குது என்ன, செக்ஷன் 2. செக்ஷன் 2 பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் புக்லெட் நம்பர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, அதுல ஏபிசிடி அப்படின்ற காலம் இருக்கும். ஏபிசிடி அப்படின்ற சீரிஸ் போட்டுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு புக்லெட்டுக்குமே ஒரு நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க 1 2 3 5 6 7 8 அப்படின்றத இதில் போட்டுறணும். அதுக்கு நேரா 1க்கு நேரா 1 ஷேட் பண்ணும், 2க்கு நேரா 2 ஷேட் பண்ணும், அண்ட் 3க்கு நேரா 3 ஷேட் பண்ணும். ஓகேவா? அது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஓகே? சோ இது செக்ஷன் 2. நெக்ஸ்ட் செக்ஷன் 3. சோ செக்ஷன் 3னா என்ன அப்படின்னா, சோ இந்த பார்ட் 1ல நீங்க வந்து ஷேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஏனா ஏக்கான ஆன்சர் ஷேட் பண்ணிருக்கீங்க, பினா பிக்கான ஆன்சர், சினா சிக்கான ஆன்சர் அப்படின்றத ஷேட் பண்ணிருப்பீங்க. அப்போ மொத்தம் 3 காலம் இருக்கும். காலம் 1ன்றது 1ல இருந்து 67 வரைக்கும் இருக்கும். காலம் 2ன்றது 68ல இருந்து 134 வரைக்கும் இருக்கும். காலம் 3 அப்படின்றது 135ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஏ காலம் 1ல போட்டிருக்கீங்க, இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஏ போட்டிருக்கீங்க, இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஏ போட்டிருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி இதுல எழுதிடணும். ஓகேவா? ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நீங்க கவுண்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 200க்கு டேலி ஆகணும். ஓகேவா? சோ இந்த காலம் செக்ஷன் 3ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்ட் 1ல நீங்க போட்டிருக்க நம்பர் ஆஃப் ஏ, அதாவது காலம் 1ல போட்டிருக்க நம்பர் ஆஃப் ஏ, காலம் 2ல போட்டிருக்க நம்பர் ஆஃப் ஏ அண்ட் காலம் 3ல போட்டிருக்க நம்பர் ஆஃப் ஏ, இது எல்லாத்தையும் மூணுத்தையுமே கவுண்ட் பண்ணி எங்க போடுவீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது போடுவீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 35 அப்படின்னா 035 அப்படின்றது போடும். ஓகேவா? சோ இது ஏக்கு. சோ அதே தான் இங்க ஃபாலோ பண்ணும். பிக்கு அதே மாதிரி இதுல பொண்ணு போட்டிருப்பீங்க, இதுல ஒரு பி போட்டிருப்பீங்க, அண்ட் இதுல ஒரு பி அப்படின்றது போட்டிருப்பீங்க. சோ இதை மூணுத்தையும் கவுண்ட் பண்ணி எங்க போடுவீங்க, நம்பர் ஆஃப் பி, டோட்டல் நம்பர் ஆஃப் பி அப்படின்றதுல போடுவீங்க. ஓகேவா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பில பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 025 அப்படின்னா 025 அப்படின்னு அதே தான் நீங்க எதுக்கும் ஃபாலோ பண்ணும், சிக்கும் ஃபாலோ பண்ணும், டிக்கும் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? சோ தென் ஈக்கும் அதே தான். சோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ அப்ப ஈன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணாத போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0 0 0 மூணுத்துலயுமே 0ன்றத போட்டிருக்கணும், அண்ட் இங்க மூணுத்துலயுமே 0 0 0 அப்படின்றத ஷேட் பண்ணிடும். ஓகேவா? சோ இது செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும். செக்ஷன் 4 பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்மளோட OMR ஷீட்ல செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5. சோ இதுதான் நமக்கு என்ன செக்ஷன் 4ஆ இருக்க போது. செக்ஷன் 5 பாத்தீங்க அப்படின்னா இது. ஓகேவா? செக்ஷன் 5 அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு, பார்ட் 2லயுமே இருக்கும், பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் அப்படின்றது செக்ஷன் 5 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? செக்ஷன் 5 எதுக்கு அப்படின்னா நீங்க பிரசன்டா இருக்கீங்களா அப்சென்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ இது யாரு தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இன்விஜிலேட்டர் மட்டும் தான் ஃபில் பண்ணும். உங்களோட ஹால் சூப்பர்வைசர் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? செக்ஷன் 4ஆ இருக்கட்டும், செக்ஷன் 5ஆ இருக்கட்டும். செக்ஷன் 4 அப்படின்றது நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, சோ இங்க ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ பி சி டின்னு நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, சோ அதை பார்த்து கரெக்டா இவங்க இங்க எழுதிருக்கணும். இங்க நீங்க 035 போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க இன்விஜிலேட்டர் என்ன பண்ணணும், 035 அப்படின்றத எழுதணும். ஓகேவா? சோ இது பண்றது யாரு தான் பண்ணணும், ஹால் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? சோ அவங்களுமே என்ன பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகேவா?
ஸோ யாராவது இன்விஜிலேட்டர் தவறுதலா வந்து ரெட் கலர் பெண்ணோ இல்ல வேற கலர் பெண்ணோ ப்ளூ கலர் பெண்ணோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண சொல்லுங்க, அவங்கள பிளாக் பால் பாயிண்ட் பென்ல இதை பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது தெளிவா கொடுத்துருக்காங்க. வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டீச்சர்ஸா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பழக தோஷத்துல என்ன பண்ணலாம், அவங்களுடைய ப்ளூ கலர் பெண்ணோ இல்ல ரெட் கலர் பெண்ணோ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க அதை கவனிச்சீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண சொல்லுங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென்னை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ நம்பர் ஆஃப் பிரசண்டா அப்சண்டா அப்படின்ற காலமே யார் தான் ஷேட் பண்ணும், இன்விஜிலேட்டர் தான் ஷேட் பண்ணும், நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதா இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் தான் அதை ஃபில் பண்ணும், இன்விஜிலேட்டர் தான் அதை ஷேட் பண்ணும். பிரசன்ட்னா பிரசன்ட் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கீழே சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போட்டிருக்கணும் அண்ட் இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றத போடணும். ஓகேவா? ஸோ பார்ட் 2ல மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், சிக்னேச்சர் போடணும். பார்ட் 1ல நீங்க எந்த வித கொண்டும் எந்த ஒரு நேரத்திலுமே என்ன பண்ணக்கூடாது, சிக்னேச்சர் போடக்கூடாது. ஸோ அங்க என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் மட்டும் தான் இங்க வைக்கணும். ஸோ மறுபடியும் கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க, லெஃப்ட் தப். ஓகேவா? இடது கட்ட விரலோட ரேகை மட்டும் தான் அங்க வைக்கணும், வலது கட்ட விரலோட ரேகை வச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒன்ஸ் பொறுமையா படிச்சு பார்த்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த இம்ப்ரெஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க கைரேகை வச்ச உடனே ஒரு கிளாத் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நீங்க கிளாத் எடுத்துட்டு போறனாலும் எடுத்துட்டு போங்க. அதுல என்ன பண்ணுங்க, தொடச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க் இருந்ததுன்னா தொடச்சுங்க. ஏன்னா நீ அந்த இங்கை வேற எந்த இடத்துலயுமே வந்து இழும்பிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி OMR ஷீட்ல எந்த ஒரு குறியீடுமே இருக்கக்கூடாது. ஸோ குறியீடுன்னு அவங்க சொல்றது லைட்டா இப்படி கிறுக்கி இருந்தா கூட என்னது, அது ஒரு வகையான குறியீடா எடுத்துப்பாங்க. நீங்க அதே மாதிரி இங்கு துடைக்காம இங்க இடத்துல இந்த கார்னர்ல எலும்பிடுச்சு, இல்லாட்டி பேப்பரை நீங்க திருப்பும் போது அந்த கை ரேகையோட அச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அது இன்வாலிட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயாவது தொடச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்க யாரோட சிக்னேச்சர் தான் போடுவாங்க, இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் தான் போடுவாங்க. அப்போ ரெண்டு இடத்துலயுமே இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போட்டிருக்காங்களா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் 2ல நீங்க இதெல்லாம் தான் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ட் 2 அண்ட் பார்ட் 1ல. ஸோ பார்ட் 1ல நீங்க என்ன பண்ணணும், ஏனா ஏக்கான ஆப்ஷனை ஷேட் பண்ணணும், பினா பிக்கான ஆப்ஷன் ஷேட் பண்ணணும், சினா சிக்கான ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரே கொஸ்டினுக்கு டபுள் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஏ ஷேட் பண்ணிட்டு ஐயோ அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு சிஏ ஷேட் பண்றது இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஷேடிங் தான் இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஷேட் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு -2 மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து ஷேடிங் பர்பஸ்ல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினுமே ஷேட் பண்ணாம லீவ் பண்ணக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஈன்ற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஈன்ற ஆப்ஷன் காமனா எல்லாத்துக்குமே எல்லா கொஸ்டினுக்குமே பாத்தீங்க அப்படின்னா விடை தெரியவில்லை அப்படின்ற ஆப்ஷனா தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டினுக்கு வந்து விடை தெரியல, அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு கேட்டா எனக்கு விடை தெரியல அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஆப்ஷன் வந்து கிரேஸ் மார்க்கோட ஒப்பிட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஒருவேளை ஒரு கொஸ்டின் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஆப்ஷன் வச்சிருந்தேன்னா தான் எனக்கு வந்து கிரேஸ் மார்க் வரும் அப்படின்ற தாட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் போட்டிருந்தா தான் கிரேஸ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க சொல்லலை. ஓகேவா? ஸோ அவங்க சொல்லாத வரைக்கும் ஆப்ஷன் போட்டாதான் நமக்கு அந்த கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஷேட் பண்றதை விட நீங்க ஏபிசிடியில் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணா நமக்கு வந்து மார்க் கிடைக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் அப்படின்றது ஒரு நமக்கு அந்த கேள்வி தெரியாத நம்ம ஒத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான். ஸோ அதை எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது நீங்க வந்து ஆப்ஷன் ஷேட் பண்றதை வச்சு நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது, டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுமே ஷேட் பண்ணாம விடக்கூடாது. அது மாதிரி நீங்க கவுண்ட் பண்ற நம்பர் ஆஃப் ABCD அப்படின்றது டோட்டல் கொஸ்டின் அது 200க்கு அது ஈக்குவலைஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் கொஸ்டினுக்கு வந்து அது ஈக்குவலைஸ் ஆயிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலம் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ABCD அப்படின்ற காலம் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க டேபுலர் ஃபார்மா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காலம் ஏ அப்படின்றது எது, ஃபர்ஸ்ட் காலம் ஏ அப்படின்னா இதுல ஒருவேளை 20 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஏன்றதை ஷேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க எடுத்துட்டு போய் ஏன்ற ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்க ஏக்கு நான் 20 போட்டிருக்கேன், அது மாதிரி பிக்கு 30 போட்டிருக்கேன், சிக்கு 20 போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்க இதுல ஷேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நீங்க டபுள் செக் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு டோட்டல் கவுண்ட் வந்திருக்குமா, ஸோ இந்த டோட்டல் கவுண்ட் இங்க 200 வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா,
ஸோ இதோட டோட்டல் கவுண்ட்டும் உங்களுக்கு 200 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு ஒரு நம்பர் அப்படின்னு கிடைக்கும். எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி. ஓகேவா? நீங்க டபுள் செக் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரோட பின்னாடி வந்து ரஃப் ஷீட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்க இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு? பார்ட் 1க்கு. ஸோ பார்ட் 1க்கு அது மாதிரி நீங்க ஷேட் பண்ணும்போது இந்த மாதிரி டாட் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஷேட் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் ஷேட் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபுல் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கொடுத்துக்க ரவுண்டை விட்டு சர்க்கிளை விட்டு நீங்க வெளியில போய் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே என்ன இன்வாலிட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இந்த பார்கோட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்கோட் இந்த ஏரியாவாக இருக்கட்டும், இந்த ஏரியா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப குரூசியலான ஏரியா. ஓகேவா? ஸோ இதுல நீங்க வந்து பேனாவால இப்படி கிறுக்கிறதோ இல்ல நீங்க வந்து பேனாவை திறந்தே வச்சிருந்தீங்க அப்படின்னா காத்துல பேப்பர் வந்து பட்டு இந்த மாதிரி கிறுக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க, ஷேட் பண்ணாத நேரத்துல பேனாவை மூடியே வைங்க. ஏன்னா இந்த இடத்துல கிறுக்கிடுச்சு அப்படின்னா அது டிடெக்ட் பண்ணாது, மிஷின் டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? OMR மோஸ்ட்லி எதுதான் கரெக்ட் பண்ணும், மிஷின்ல தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மிஷின் டிடெக்ட் பண்ற ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்கோட்ஸ் தான். இதை வச்சுதான் இந்த மிஷின் டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி இந்த ஏரியாலாம் டேமேஜ் ஆகாம பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல பார்க்க வேண்டியது. ஸோ பேக் பேஜ்ல என்னன்னா நீங்க எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்டாவே கொடுத்துருப்பாங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்பயே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ OMR ஷீட்டோட PDF அப்படின்றது TNPSC அபிஷியல் வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ அதை நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க இப்பயே ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஷேட் அப்படின்றது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இது மாதிரி டிக் பண்றது, இன்டு மார்க் போடுறது எல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் புக்லெட் நம்பரும் இந்த மாதிரி போட்டிருக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதல அப்படின்னா அதுக்கு -5 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் ரிடக்ஷன் அப்படின்றது கம்மி பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுடைய கையில இருக்கிற மார்க்ஸ். ஓகேவா? நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால அந்த மார்க்லாம் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு ஆமா நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல கையெழுத்து போடணும். படிக்காம தயவு செஞ்சு கையெழுத்து போடாதீங்க. OMR ஷீட் அப்படின்றது உங்களுக்கு ஹாலுக்கு போன எக்ஸாம் ஆரம்பிக்கிறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ படிச்சு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம் மைண்ட் செட் உங்க மைண்டுக்கு வந்துடும். ஸோ அடுத்து நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இன்னுமே நான் கிளியரா பார்த்துக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. பிரிண்ட் ஆகலைன்னா உடனே இன்விஜிலேட்டர் கூப்பிட்டு நீங்க பிரிண்ட் ஆகல வேற கொஸ்டின் பேப்பர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகேவா? நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நீங்க கொஸ்டின் பேப்பரை சேஞ்ச் பண்ணி தாங்க, நான் அப்ப பார்க்கல இப்பதான் நான் பார்த்தேன் 2 கொஸ்டின் எனக்கு இல்லை அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டின் பேப்பரும் பேஜஸும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ சைன் அப்படின்றது நீங்க எத்தனை இடத்துல போடுவீங்க, 2 இடத்துல போடுவீங்க. ஒன்னு ஃப்ரண்ட் பேஜ்ல பார்ட் 2 கீழே போடுவீங்க அண்ட் பேக் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு முடிச்சுட்டு கீழே சைன் போடுவீங்க. ஸோ லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் அப்படின்றது பார்ட் 1ல வைப்பீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இன்னொரு வாட்டி இதை கிளியரா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே புரியும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. முன்னாடியே வந்து ஹால் எங்க இருக்கு, வென்யூ எங்க இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ இத்தனை நாள் நம்ம படிச்சது இந்த ஒரு நாளுக்காக தான். ஸோ அந்த ஒரு நாளை நம்ம 100% கொடுத்துட்டு வந்துடும். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.